இன்டர்பிரேட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸில் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் இந்த டாக்டரின் ஆஃப் கலரபிள் லெகிஸ்லேஷன். இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது இல்லாமல் மிக முக்கியமான கான்செப்ட், இது இந்தியன் கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்செப்ட். ஆக்சுவலாக சட்டப்பொருள் விளக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்தியன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். கலரபிள் லெகிஸ்லேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கலர்ஃபுல்லாக இருந்தாவே பார்த்தீங்கன்னா அதில் ஏதோ ஒரு வில்லத்தனம் இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சிக்கணும். நம்ம சரி, முதல்ல இந்த பேராகிராஃபை படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு இது என்ன விவரத்தை சொல்ல வருதுன்னு நமக்கு தெரிய வந்துடும். கலரபிள் லெகிஸ்லேஷன் என்பது சட்டமன்றம்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்படி இல்லைன்னா பார்லிமெண்ட், ஏதோ ஒன்று. அதாவது யூனியனாக இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டு, ஸ்டேட்டாக இருந்துச்சுன்னா லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி. சரிங்களா? இவர்களுக்குன்னு தனி லிஸ்ட் இருக்குது, இவர்களுக்குன்னு தனி லிஸ்ட் இருக்குது. இதுக்கு பேர் யூனியன் லிஸ்ட்டு, இதுக்கு பேர் ஸ்டேட் லிஸ்ட்டு. இது ரெண்டுத்துக்கு பொதுவாக இருக்கிறது பேர் கன்கரண்ட் லிஸ்ட்டு. இவங்களுடைய ஒர்க்கை இவங்க பார்க்கணும், இவங்களுடைய ஒர்க்கை இவங்க பார்க்கணும். ஸோ இது இதில் மைக்ரேட் ஆகக்கூடாது, இது இதில் மைக்ரேட் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்கேன் நான். உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த 3 லிஸ்ட்டையும். மறுபடியும் நான் பேராகிராஃபுக்கே வந்துடுறேன். கலரபிள் லெகிஸ்லேஷன் என்பது சட்டமன்றம் நேரடியாக செய்ய முடியாத ஒரு செயலை மறைமுகமாகவும் செய்ய முடியாது என்பதை குறிக்கிறது. அதாவதுங்க, ஒரு சட்டமன்றம் ஒரு சட்டத்தை இயற்றுது. அந்த சட்டத்தை பார்த்திங்கன்னா நேரடியாக செய்ய முடியாது அப்படின்னும் பட்சத்தில் அதை மறைமுகமாகவும் செய்யக்கூடாது அப்படின்றது தான் இதோடைய முக்கியமான ஒரு விஷயம். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். நேரடியாக செய்ய முடியாததை மறைமுகமாகவும் செய்ய முடியாது, இதுதான். நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். அதாவது சட்டமன்றம் தான் இயற்றிய சட்டத்தை இயற்கை விதிக்கு மாறானது என்றாலோ, நேச்சுரல் ஜஸ்டிஸு இந்த இடத்துல வயலேட் ஆகுது. ஒரு சட்டத்தை எனாக்ட் பண்ணுறாங்க, அந்த சட்டமானது இயற்கை விதிக்கு மாறாக இருந்தாலோ, நேச்சுரல் ஜஸ்டிஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்தாலோ, ஃபர்ஸ்ட் ஒன், அல்லது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிர்வினை ஆற்றுவதாக இருந்தாலோ, இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க, அந்த செட்டப்புக்கு அகைன்ஸ்டாக இருந்தாலோ அது மக்களை ஏமாற்றும் சட்டங்களாகவே பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நேச்சுரல் ஜஸ்டிஸ் கான்செப்ட் முழுக்க இந்திய அரசியல் சட்டத்தில் அப்படியே இருக்கிறத நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, எந்த இடத்துலலாம் இயற்கை விதிக்கு மாறான ஒரு சட்டம் இருக்கிறதோ அந்த சட்டம் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் சோபிக்கிறது கிடையாது. அது உடனே வலுவிழந்து சட்டம் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு காணாத போயிடும். அப்படி இல்லைன்னா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, என்ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா இயற்கை விதியுடைய பலம், நேச்சுரல் ஜஸ்டிஸுடைய பலம். இதெல்லாம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் நம்ம பார்க்கணும். சரி, இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு எதிர்வினை ஆற்றுவதாக இருந்தாலும் அது மக்களை ஏமாற்றும் சட்டங்களாகவே பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக மக்களுக்கு எந்த பயனும் அளிக்காது. அது ஒரு கலர்ஸ் மட்டும்தானே கண்டி, அந்த கலர்ஸால் கண்டிப்பாக எதையும் சாதிச்சிட முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எனவே இந்த மாதிரியான சட்டங்கள் செல்லுபடி ஆகாத தன்மையை அடைந்துவிடும். அப்படின்றது தான் டாக்ட்ரைன் ஆஃப் கலரபிள் லெகிஸ்லேஷன் என்று பெயர். இதை தான் இங்கே ஃப்ராடுன்னு போட்டிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த லீகல் மேக்ஸிமம் இதை தான் சொல்லுது. நெமோ டேட் குவாட் நான் ஹெபெட் அப்படின்ற ஒரு லீகல் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இந்த பேராகிராஃபில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லுது. இந்த லீகல் மேக்ஸிமம் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த இடத்துல பாருங்கள், லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளின்னு போட்டுட்டு நாட் ஃபார் குட் லா, அதாவது ஒரு லெகிஸ்லேட்டிவ் அசம்பிளி பார்த்திங்கன்னா ஒரு நல்லா இல்லாத ஒரு லாவை எனாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அது டைரெக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, இன்டைரக்டாகவும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் இது ரெண்டுத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அது செல்லாத்தன்மையை அடைந்துவிடும். தட் மீன்ஸ் வாய்டுன்ற கான்செப்டுக்கு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவ்வளவே தான் கலரபிள் லெகிஸ்லேஷன். ஒரு கேஸ் ஸ்டடி பார்த்தா இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் ஆஃப் பீகார் வெர்சஸ் ஸ்ரீ காமேஸ்வர் சிங் அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடி சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அப்பீல் கான்செப்டில் போன ஒரு கான்செப்ட்டு. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் லேண்ட் ரீஃபார்ம்
ஆக்ட்னு ஒன்று கொண்டு வராங்க, நில சீர்திருத்த சட்டம்னு ஒன்று கொண்டு வராங்க. அந்த சட்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிலம் கையகப்படுத்தப்படுகின்ற நபர்களிடம் அதற்குரிய தொகையை கொடுப்பதாக ஒரு சட்டத்தில் ஒரு பொய்யான தோற்றத்தை, ஒரு ஃப்ராடுலண்ட் கான்செப்டை அந்த சட்டத்தில் கொண்டு வராங்க. ஆனால் அதுபோல் எந்த ஒரு ஆக்டோ எந்த ஒரு செயலோ அந்த சட்டத்தில் மிகச்சரியாக சொல்லப்படலைன்றத இந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. அதன் காரணமாக என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலத்தை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த நிலம் இழந்தோர் ஆக்சுவலாக கொடுத்துறாங்கன்னா அந்த நிலத்தை அவங்க இழந்துட்டாங்கன்னு தான் அர்த்தம் இல்லைங்களா. இந்த நிலம் இழந்தோருக்கு சரியான இழப்பீடு தொகை பெற முடியாமல் தவிக்கிறாங்க. அதனை பொருட்டு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரியான தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எ கலரபிள் லெகிஸ்லேஷன் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. இது ஒரு பொய்மையான சட்டம், வெளி தோற்றத்திற்கு மிக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் முழுக்க முழுக்க செல்லாத்தன்மையும் ஃப்ராடுலண்ட் கொண்ட கான்செப்டையும் கொண்டு இருக்கிறது. எனவே இந்த சட்டத்தை செல்லுபடி ஆகாத தன்மை என அறிவிக்கிறது என்று சொல்லி இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் தீர்ப்பை கொடுக்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் லாலையும் வரும், இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூஸ்லேயும் வருது. ஸோ இந்த கொஸ்டின்ஸோட நோட்ஸை மிக தெளிவாக எடுத்துக்குங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ரன் ஆகிட்டுருக்கு. மேலும் நேரடி பயிற்சி வகுப்பில் சேரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் இணைஞ்சால் மட்டும்தான் அது முடியும். ப்ளஸ்ஸு உங்களுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப் வாயிலாகவே வந்து கொண்டிருக்கும். எனவே சேர விருப்பம் இருக்கின்ற நண்பர்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஹாய் என்ற டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க உங்களுடைய பெயர் மற்றும் ஊரோட. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.